அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமான ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அடுத்து மகர ராசி அன்பர்களே, ராகு கேது பயிற்சிக்கு முன்னால், அதாவது மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. அதற்கு முன்பாக சிறு முன்னோட்டம் பார்க்கிறோம். தற்சமயம் மகர ராசியினருக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சாதகமாக இருக்கிறார். 9இல் கேது இருக்கிறார். சகோதர ஸ்தானம் என்னும் 3ஆம் பாவத்தில் ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் ராசிக்கு 9இல் இருக்கிறார்கள். 3இல் உள்ள ராகுவினால் மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். எழுத்து சார்ந்த முயற்சிகள் தங்களுக்கு நன்மைகள் அளிக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளில் தங்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். மலை விருத்திக்கான முயற்சிகள் கைகூடும். எதிலும் நடுநிலையுடன் செயல்பட்டு ஆதரவுகளை உருவாக்கி கொள்வீர்கள். கடன்களை அழைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் அடி எடுத்து வைக்கும் கேதுவினால் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் உண்டாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவர். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனம் தேவை. நிதானமான பேச்சுக்கள் தங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தும். மனதில் புதிய தேடல் பிறக்கும். ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட மந்தமான சூழ்நிலை வந்து விலகலாம். அன்றாட பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். ராகுவினால் தங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையலாம். பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ப வரவு உண்டாகும். முடிந்த அளவு கடன்களை தவிர்க்க வேண்டும். ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஆலோசனை கூறும்போது தாங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து, தாங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். மறைமுகமான போட்டிகள் குறையும். புதிய உற்பத்திக்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் தங்களுக்கு கிடைக்கலாம். பங்கு சந்தையை பொறுத்தவரை ராகுவினால் தங்களுக்கு நன்மை. ஓரளவு பங்கு சந்தையில் நன்மைகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை உண்டாகலாம். வெளி வட்டாரத்தில் ஓரளவு மதிப்பு உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்கள் தற்சமயம் ராகு சாதகமாக இருக்கிறார். பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர் பாலினத்தவருடன் பழகும் போது கவனமாக இருங்கள். பெண்களுக்கு சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். தினசரி பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டும். அடுத்து, மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். கணித போட்டிகளில், கணித துறைகளில், சிலருக்கு கம்ப்யூட்டர் துறையில் நன்மைகள் அதிகரிக்கும். மேத்ஸ் சம்பந்தமான கிரகம் ராகு என்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். ஆகவே இந்த ராகு கேது பயிற்சியினால் தாங்கள் நன்மைகளை அடையலாம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.